ஸ்ரீசக்கரம். மாரியப்பா, உன்னுடைய பாவ மூட்டை நிறைஞ்சிடுச்சு. இதுக்கு மேல இந்த பூமியில உனக்கு இடம் கிடையாது. உன்னுடைய எல்லா பாவங்களுக்கும் முடிவு கட்ட வேண்டிய நேரம் வந்தாச்சு. விட்டுடுங்க.
எங்க சுந்தரி அம்மனை பார்த்தாலே எரிஞ்சு விழுவா. ஆனா நீ சுந்தரி அம்மான்னு அந்த விக்கிரகத்தை பிடிச்சிக்கிட்டு பொறுமையோட துணிச்சலா இங்கேயும் அங்கேயும் ஓடுற. சுந்தரி அம்மா விக்கிரகத்தை தட்சிணநாதர் கோயில்ல வச்சு பூஜை பண்ணியே ஆகணும்னு இவ்வளோ தூரம் வந்திருக்க. வீடு வாசல் எல்லாத்தையும் விட்டுட்டு இவ்வளோ கஷ்டப்படுற. நாங்களும் உன் மேல இருக்கிற பாசத்தால உனக்கு ஆதரவா ஆறுதலா இருக்கணும்னு நம்பிக்கையோட உன் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதோ? நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்கப்பா. எவ்வளவோ தூரம் தாண்டி வந்துட்டோம். இன்னும் கொஞ்ச தூரம் மட்டும்தான். தட்சிணநாதன் சன்னதியில சுந்தரியம்மா வச்சு பூஜை பண்ற நல்ல காரியம் நல்லபடியாவே நடக்கும்பா. அப்படி நடந்தா போதும்மா. இத பண்ண சொல்லி உனக்கு யார் சொன்னது? ஸ்ரீமதி அம்மா. சிவலிங்கத்துல ஸ்ரீசக்கரம் சேர்ந்திருக்கு. அதுதான் இந்த க்ஷேத்திரத்துடைய விசேஷம். உன்னுடைய சுந்தரி அம்மாவுடைய விக்கிரகத்தை அங்க எடுத்துக்கிட்டு போ. அங்க போய் தட்சிணநாதேஸ்வராங்கிற பேர்ல உள்ள சிவலிங்கத்துக்கு பக்கத்துல இந்த விக்கிரகத்தை வச்சு நீ பூஜை பண்ணணும். எப்போ எங்க இருந்து வருவாங்க எங்க போவாங்கங்கிறது தெரியாத மாதிரி பொம்பளை அவங்க பேச்ச நீ எதுக்கு இவ்வளவு பெருசா எடுத்துக்கிற? ஸ்ரீமதி அம்மா ஏதாவது சொன்னாங்கன்னா அதை கேட்டுட்டே இருக்கணும் போல இருக்குப்பா. அவங்க சொல்றதெல்லாம் செய்யணும்னு தோணுது. அவங்க பேச்சுல ஏதோ மாய சக்தி இருக்குப்பா. அதனாலதான் அவங்க சொல்றதையெல்லாம் கேக்குறேன், அவங்க சொல்றதையெல்லாம் செய்யறேன். ஸ்ரீமதி அம்மா ஏதாவது சொன்னாங்கன்னா அது உண்மையாதான்ப்பா இருக்கும். இதுவரைக்கும் அவங்க சொன்னதெல்லாம் நடந்திருக்கு. அவங்க சொன்னதுல அப்படி என்னமா பெரிய காரியம் நடந்திருக்குப்பா. நதிக்கரையில மண்ணால் ஆன கட்டி கிடைக்கும்னு சொன்னாங்க. கிடைச்சதே. அத உடைச்சு பார்த்தா அதுக்குள்ள ஒரு விக்கிரகம் இருக்குன்னு சொன்னாங்க. இருந்ததே. அதை எடுத்துட்டு இங்க வந்தா இங்க தட்சிணநாதன் கோவில் இருக்குன்னு சொன்னாங்க. இருந்துச்சே. தட்சிணநாதன் தலைக்கு மேல ஸ்ரீ சக்கரம் இருக்குன்னு சொன்னாங்க. அதுவும் இருந்துச்சு. ஆனா அவங்க இதுவரைக்கும் சொன்ன விஷயத்துல ஒரு விஷயம் மட்டும்தான் மிச்சம் இருக்கு. அது இன்னும் நடக்கலையா? என்னமா அது? ஹரிகாந்தபுரத்துல சுந்தரி அம்மாவுக்கு பூஜை நடக்கிறதுக்குள்ள சுந்தரி அம்மா ஒரு பலி வாங்குவான்னு சொன்னாங்க. ஆனா அந்த ஒண்ணு மட்டும் நடந்த மாதிரியே தெரியல. யார் பலியாவாங்கன்னு இன்னும் தெரியல. இல்ல நமக்கு தெரியாத மாதிரி அதுவும் நடந்துருச்சோ என்னமோ, அதுவும் தெரியல. மாரியப்பா, 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 மாரியப்பா. மாரியப்பா, இது எப்படி நடந்துச்சு? எப்படி இவன் செத்தா? தற்கொலை பண்ணிக்கிட்டது மாதிரி தெரியலையே. இது கொலை மாதிரி தான் தெரியுது. இது நிச்சயமா கொலையா இருந்தா வெளியில இருந்து யாராவது உள்ள வந்திருக்கணும். ஆனா நாம வெளியே தானே இருந்தோம். யாரும் உள்ள வந்த மாதிரி தெரியலையே.
அப்புறம் எப்படி இப்படி? இது நிச்சயமா கொலைதான். யாரோ இவனை சாகடிச்சிருக்காங்க. யாரோ வந்து கொலை பண்ணிருப்பாங்கன்றதுக்கு இங்க எந்த விதமான தடயங்களும் இல்லையே. இங்க ஆளுங்களும் யாரும் இல்லை. இது கொலையாவும் இருக்கலாம், அது இல்லாமலும் இருக்கலாம். பங்காரி, பங்காரி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இன்னைக்கு ஹரிஹந்தபுரத்துல ஒரு போலீஸ் அதிகாரி பலியாயிட்டாராம். அப்படின்னா அவரு செத்து போயிட்டாரு. ஹரிஹந்தபுரத்து மண்ணுல வேற ஒரு அரசாங்க அதிகாரிய கொலை பண்ணிருக்காங்க. கொலையா? ஹரிஹந்தபுரத்து ஜனங்க யாராவது கொன்னுட்டாங்களா இல்ல காட்டு விலங்கு ஏதாவது அடிச்சிருச்சான்னு தெரியவே இல்லை. அப்படின்னா மாரியப்பன் செத்துட்டானா? இப்போ ஒரு சில நிமிஷங்களுக்கு முன்னாடி இந்த இடத்துல சிங்கம் இருந்திருக்குங்கிறதுக்கு இதுதான் சாட்சி. சிங்கமா? எங்க காட்டுக்குள்ள புலியும் சிறுத்தையும் இருக்கிறது தெரியும், ஆனா சிங்கம் இருக்கிறதா கேள்விப்பட்டதே இல்லையே. இருந்தாலும் வீட்டுக்குள்ள எப்படி அது வரும்? வந்தாலும் நம்ம கண்ணுக்கு தெரியாம போகுமா? எப்படி இது மாயமா மறந்தது? சிங்கம் வந்து இவனை கொன்னிருந்தா ரத்தத்தையும் மாமிசத்தையும் இப்படியே விட்டுட்டு எப்படி வெளியில போகும்? இங்க என்னமோ நடந்திருக்கு. நம்ம மூளைக்கு எட்டாத ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. செத்தவன் ஒரு சாதாரணமான ஆளு கிடையாது. இவன் ஒரு போலீஸ் அதிகாரி. அரசாங்கம் இந்த விஷயத்தை ரொம்ப தீவிரமா விசாரிக்கும். இதுக்கு யாரு காரணம்னு கண்டுபிடிக்காம விட மாட்டாங்க. இங்க இருக்கிறது நாம 4 பேர் மட்டும்தான். நம்ம மேல சந்தேகம் வந்து நாம உள்ள போக வேண்டி வரும். விக்கிரகத்துக்காக வந்தவங்க நாம தேவையில்லாம கம்பி எண்ண வேண்டி வரலாம். சட்டத்தை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. எந்த அரசாங்கமும் எந்த சட்டமும் இந்த ஊருக்குள்ள வராது. பங்காரி, இப்ப நீ எதுக்கு பயந்து போயிருக்க? இங்க இதெல்லாம் ரொம்ப சகஜம். போக போக உனக்கு எல்லாம் பழகி போயிடும். ஹரிஹந்தபுரத்து ஜனங்க ரொம்ப நல்லவங்க. அன்பா பாசமா நம்ம நடந்துக்கிட்டா ராஜ உபச்சாரமே நம்ம கிடைக்கும். ஆனா அதே துரோகம் பண்ண நினைச்சா வெட்டி போட்டுருவாங்க. யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. இங்க எங்க அரசாங்கம் தான் எங்களுடைய ராஜ்யம் தான். நீ ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்க பங்காரி. அதனாலதான் நீ என் கண்ணில் பட்டிருக்க. நானும் உன்னை காதலிச்சிட்டேன். இங்க உன்னை யாரும் தொட மாட்டாங்க. நீ சந்தோஷமா இருக்கலாம். ஒருவேளை உன்னை யாராவது தொட்டா அது யாரா இருந்தாலும் அவங்க கையை நான் வெட்டி போட்டுருவேன். பங்காரி, நாளைக்கு நம்ம கல்யாணத்தை நிச்சயம் பண்றதுக்கு வீட்டுக்கு புரோகிதர் வர போறாரு. இந்த பௌர்ணமிக்குள்ள கல்யாணத்தை முடிக்கணும்னு நான் அவர்கிட்ட சொல்ல போறேன். சீக்கிரமே நம்ம கல்யாணம் நடக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடையும் நான் பண்ணிடுறேன்.
அதுக்கப்புறம் அந்த விக்கிரகம் எனக்கு தேவையே இல்லை. நான் அதை அப்பா கிட்ட கொடுத்துருவேன். அவர் அந்த விக்கிரகத்தை வச்சுக்கிட்டு என்ன வேணாலும் பண்ணட்டும். எனக்கு நீ தான் வேணும். நீ ஒருத்தன் இருந்தா போதும். அப்படின்னா இவளுக்கு சுந்தரி அம்மா காணாம போன விஷயமே தெரியாதா? எந்த அதிகாரியா இருந்தாலும் சரி, ஏன் அனுமதி இல்லாம என் ஊருக்குள்ள நுழைய முடியாது. அதையெல்லாம் விட்டுருங்க. ஏன் ஆளுங்க கிட்ட சொன்னா இந்த பணத்தை நாய்க்கு நரிக்கு தூக்கி போட்டுருவாங்க. கனகாம்பரி தேவி, இவன் எவ்வளவு கெட்டவனா இருந்தாலும் சரி, துரோகம் பண்ணவனா இருந்தாலும் சரி, கொஞ்ச நாள் எங்க கூட சேர்ந்து பழகிட்டான். பல ஜென்மங்களா நாங்க 3 பேரும் ஒன்னா சேர்ந்து ஸ்ரீ சக்கரத்துக்காக போராடி இருக்கோம். அப்படி பல ஜென்மங்களா எங்க கூடவே வந்த ஒரு நண்பனுடைய பணத்தை நாய்களுக்கும் நரிகளுக்கும் போட்டு அவன் ஆன்மாவை அலைய விடுறது எங்களுக்கு வேதனையை கொடுக்கிற ஒரு விஷயம். எங்க நண்பனுக்கு இப்படிப்பட்ட ஒரு முடிவு வந்திருக்கிறது. இன்னும் கூட என்னால ஜீர்ணிச்சிக்கவே முடியல. நானும் விருப்பாட்சனும் சேர்ந்து இவனுக்கு செய்ய வேண்டிய கடைசி காரியங்களை ஒழுங்கா செஞ்சிடும். நீ சொல்றது உண்மைதான் கிடைக்கும். நாமளே முன்னாடி நின்று இவனுடைய இறுதி சடங்குகளை செஞ்சிடலாம். சரி, உங்க விருப்பத்துக்கு நான் தடை போட மாட்டேன். செய்ய வேண்டியது செய்யுங்க. அது வரைக்கும் இந்த விக்கிரகம் என்கிட்டே இருக்கட்டும். கனகாம்பரி, இவன் செத்து போனதுனால இந்த விக்கிரகம் தீட்டாயிடுச்சு. அதனால விக்கிரகத்துக்கு தீட்டை கழிச்சிட்டு தான் எடுத்துட்டு போகணும். இவன் செத்து தீட்டானதுனால நான் தலைக்கு குடிச்சிட்டு தோஷத்தை கழிச்சிட்டு வரேன். அதுக்கப்புறம் நானே இதுக்கு பூஜை பண்றேன். என்னையா? இப்பதான் தேவிகா கிட்ட இருந்து தப்பிச்சு வந்த. அதுக்கு நான் என்ன பண்றது? அவ என்னடானா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றா. நீ என்னடானா அவ பின்னாடியே சுத்துற. 2 பேரும் சரியாதான் இருக்கீங்க. அப்படி இல்ல, தேவிகாவுக்கு விக்கிரகம் காணாம போன விஷயமே தெரியல. வர பௌர்ணமிக்குள்ள எனக்கு அவளுக்கும் கல்யாணமா. கல்யாணத்துக்கு அப்புறம் விக்கிரகத்தை அவங்க அப்பா கிட்ட கொடுக்கறேன்னு சொல்றா. சுந்தரியம்மா தொலைஞ்சு போன விஷயமே அவளுக்கு தெரியாதா? அதுக்கு நீ என்ன சொன்ன? உண்மையை சொல்லிட்டியா? இல்ல, நான் எதுவுமே சொல்லல, அமைதியா வந்துட்டேன். நீ சொல்லாம இருக்கிறது ஒரு வகையில நல்லது. இந்த விஷயம் அவளுக்கு தெரியாம இருந்தாதான் நம்மளும் நிம்மதியா இருக்க முடியும். சுந்தரியம்மா விக்கிரகத்தை வச்சுட்டு தான் அவ உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கா. தப்பி தவறி சுந்தரியம்மா திருடு போன விஷயம் அவளுக்கு தெரிஞ்சது, நம்ம எல்லாரையும் கொன்னுட்டு தான் மறுவேளை அவளுக்கு. ஒரு மாதிரி ராட்சசி அவ. அவ மனசுல தோன்றதான் செய்வா. அவ வச்சதா சட்டம். அவ மனசுல இருக்கிற ஆசையை நிறைவேற்றுறதுக்காக அவ என்ன வேணாலும் செய்வா. இப்போதைக்கு இந்த விஷயம் தெரிய வேண்டாம். நீயும் அவகிட்ட சொல்லிடாத. அவளுக்கு இந்த விஷயம் எல்லாமே தெரியறதுக்கு முன்னாடி நம்ம இங்க இருந்து தப்பிச்சிடணும். அதுக்குள்ள சுந்தரி அம்மாவை கண்டுபிடிக்கணும். ஒருவேளை தப்பி தவறி அவ அந்த அறைக்கு போய் அங்க சதுரி கிடக்கிற பொருள் எல்லாம் பார்த்தா விக்கிரகம் காணாங்கிற விஷயம் அவளுக்கு தெரிஞ்சிரும்ல. அப்படி நடக்கலாம் நம்ம விடவே கூடாது. நம்ம அந்த அறைக்கு போய் முதல்ல எப்படி இருந்ததோ அதே மாதிரி அடுக்கி வச்சிடலாம். அப்பா அவளுக்கு சந்தேகம் வராது. வா. மல்லி, இன்னொரு விஷயம். என்ன? தேவிகா சொன்னா வேற ஊர்ல இருந்து வந்த போலீஸ்காரன் செத்து போயிட்டானாமா. எனக்கு என்னமோ செத்து போனது அந்த மாரியப்பனா இருக்குமோன்னு சந்தேகமா இருக்கு.